டெல்லியை நோக்கி விவசாயிகள் படையெடுத்து வர பரபரப்புக்கு பஞ்சமே இல்லை. ஆனா சில வருஷங்களுக்கு முன்னாடியும் இதே மாதிரி ஒரு விவசாயிகள் போராட்டம் நடந்துச்சு. அதுவும் இதுவும் ஒரே காரணங்களுக்காக நடக்குதா? அந்த போராட்டத்துக்கும் இந்த போராட்டத்துக்கும் என்ன வித்தியாசம்? விவசாயிகள் போராட்டத்தோட பின்னணி என்ன? கோரிக்கைகள் என்ன? இந்த கேள்விகளுக்கான விடையைத்தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம். 2020ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மத்திய பாஜக அரசு 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வந்துச்சு. எதிர்கட்சிகளோட விவாதிக்காம, விவசாயிகள் கூட கலந்து பேசாம தன்னிச்சையா கொண்டு வரப்பட்ட இந்த 3 சட்டங்களும் விவசாயிகளுக்கு எதிராகவும் கார்ப்பரேட்டர்களுக்கு ஆதரவாகவும் இருக்கு என்ற வலுவான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுச்சு. இந்த 3 சட்டங்களையும் வாபஸ் பெற 2020ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் பஞ்சாப் மாநிலத்தில் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் ஒன்னா சேர்ந்து போராட தொடங்கினாங்க. இந்த போராட்டத்துக்கு ஹரியானா உள்ளிட்ட சுற்றுவட்டார மாநிலங்கள்ல பெரும் ஆதரவு கிடைச்சது. கிட்டத்தட்ட 32 பஞ்சாப் விவசாய சங்கங்களும் ஹரியானா விவசாய சங்கங்களும் சேர்ந்து அதே வருஷம் நவம்பர் 26ஆம் தேதி டெல்லி சலோ போராட்டத்தை நடத்தினாங்க. தலைநகரை நோக்கி நடந்த அந்த ஆர்ப்பாட்டம் சர்வதேச கவனத்தை ஈர்த்துச்சு. கனடா பிரதமர் உள்ளிட்ட பல உலக அரசியல் தலைவர்கள் விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் பாஜக அரசுக்கு எதிராகவும் கருத்துக்களை பதிவு செஞ்சாங்க. உள்நாட்டு விவகாரங்கள்ல வெளிநாட்டவர்கள் தலையிடக்கூடாது போன்ற கருத்துக்களை பாஜக ஆதரவு பிரபலங்கள் சோசியல் மீடியால தெரிவிக்க நாடே கலைபரமானதான் மிச்சம். போராட்டங்களின் எதிரொலியா 3 வேளாண் சட்டங்கள் திரும்ப பெறப்பட்டுச்சு. அதான் சட்டங்கள் திரும்ப பெறப்பட்டிருச்சு, அப்புறம் எதுக்கு போராட்டம்னு கண்டிப்பா கேள்வி எழும்பும். வேளாண் சட்டங்கள் திரும்ப பெறப்பட்டதை தவிர போராட்டத்தின் போது வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை பாஜக அரசு நிறைவேற்றல. இந்த போராட்டத்துக்கு 200க்கும் மேற்பட்ட விவசாய அமைப்புகள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அனைத்து பயிர்களுக்கும் MSPக்கு சட்ட உத்தரவாதம், MS சுவாமிநாதன் கமிஷனில் ஃபார்முலா, விவசாயிகளுக்கு முழு கடன் தள்ளுபடி, விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியம், இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்கள்ல இருந்து நூற்றுக்கணக்கான விவசாயிகள் டெல்லியை நோக்கி படையெடுத்துட்டு வராங்க. எல்லை பகுதிகளில் பலமான பாதுகாப்பு, இணைய சேவை துண்டிப்புன்னு ஆட்சியாளர்கள் விவசாயிகள் போராட்டத்தை முடக்கும் முயற்சியிலேயே தீவிரமாக இறங்கிட்டு இருக்காங்க. டெல்லி, பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநிலங்கள்ல 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு பதட்டமான சூழலே நிலவிட்டு இருக்கு. மத்திய அமைச்சர்கள் பியூஷ் கோயல், அர்ஜுன் முண்டா 12ஆம் தேதி விவசாயிகள் கூட நடத்தின பேச்சுவார்த்தை தோல்வியில முடிய 13ஆம் தேதி டெல்லி சலோ போராட்டம் தீவிரம் அடைஞ்சது. துணை ராணுவ படைகள் குவிக்கப்பட்டிருந்த நிலையில் டிராக்டர், இருசக்கர வாகனங்கள்ல வந்த டெல்லியை நோக்கி வந்த விவசாயிகள் பலரும் கைது செய்யப்பட்டு அவங்க வந்த வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. நாடாளுமன்ற தேர்தலுக்கு 4 வருடங்கள் இருந்த நிலையிலேயே விவசாயிகள் போராட்டத்துக்கு சுமூகமான தீர்வு காணாம மத்திய அரசு திணறிட்டு இருந்துச்சு. இப்போ இன்னும் சில மாதங்கள்ல தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்க சூழல்ல மீண்டும் தொடங்கி இருக்க விவசாயிகள் போராட்டம் நிச்சயம் ஆளும் பாஜக அரசுக்கு தலைவலியா மாறும் என்பதே அரசியல் நோக்கர்களோட கருத்தா இருக்கு. விறுவிறுப்பான அரசியல் அலசல்கள், இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க சத்தியம் டிஜிட்டலோட இணைஞ்சிருங்க.